மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த புதிய மாதம், இந்த புதிய நாள், இந்த புதிய நுழைவு என்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த நாளின் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற என்னுடைய உணர்வு உரை, பொதுவாக நாம் எல்லோருக்கும் சொல்லப்படுவது உண்டு, கடவுளை முழுமையாக நேசியுங்கள். இயேசுநாதர் கூட சொல்லியிருக்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பதே கட்டளைகளில் முதன்மையான பிரதானமான கட்டளையாக இருக்கிறது என்று கற்பித்திருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். கடவுளிடத்தில் முழுமையாக அன்பு கொள்வது எவ்வாறு? கடவுள் எவ்விதத்தில் அந்த அன்பை ஏற்கிறார், அல்லது நாம் எவ்விதத்தில் நம்முடைய அன்பை முழுமையாக நம்மை படைத்த, நம்மை பராமரித்து பாதுகாத்து பிழைப்பூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கடவுளுக்கு, இறைமைக்கு நம்முடைய அன்பை முழுமையாக கொடுப்பது எவ்வாறு? பாருங்க, இந்த ஒரு நாள் நமக்கு பிறந்திருக்கிறது. இந்த ஒரு மாதம், ஒரு புதிய மாதம், புதிய நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாள் என்பதே இறைமையின் அவதாரம் தான் என்பதை முதன்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு அருளப்படுகிற ஒவ்வொரு நாளும் வாழ்வு என்பதை காலம் என்று கருத வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. காலமும் வாழ்வும் வேறு வேறு அல்ல. பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடைப்பட்ட நம்முடைய காலத்தை தான் நம்முடைய வாழ்க்கை என்று நாம் கருதுகிறோம், வாழ்க்கை என்று நாம் வாழ்கிறோம். ஆக நமக்கு கிடைத்திருக்கிற, நமக்காக விடிந்திருக்கிற, நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த நாள், இந்த காலம், இந்த மாதம், இந்த மணி நேரம் என்பதுதான் இறைமையின் அவதாரம், அல்லது இறைமையின் வெளிப்பாடு, அல்லது இறைமையே நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது என்றால் கடவுள் நம் கையில் கிடைத்திருக்கிறான் என்று பொருள். காலம் நம் கையில் கிடைத்திருக்கிறது என்றால், காலம் நமக்காக இருக்கிறது என்றால் கடவுள் நமக்காக இருக்கிறான் என்று பொருள். ஆக இந்த நாளை நாம் எப்படி வரவேற்கிறோம், இந்த நாளை நாம் எப்படி நேசிக்கிறோம், இந்த நாளை நாம் எப்படி அரவணைக்கிறோம், இந்த நாள் மீது நாம் எவ்வளவு அன்பு செய்கிறோம், இந்த நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம், இந்த நாளை எவ்வாறு நாம் இரு கரங்களால் அணைத்து கொள்ளுகிறோம். இது எனக்காக அருளப்பட்ட என்னுடைய நாள், இந்த நாள் எனக்காக வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது எனக்கான நாள், என் இறைவன் எனக்கு இந்த நாளாக என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறான் என்று இந்த நாளை நாம் எப்படி அணுகுகிறோமோ அந்த அளவில் தான் நாம் நம்முடைய இறைமையை அணுகுகிறோம். இந்த நாளை நாம் எவ்வாறு நேசிக்கிறோமோ அந்த அளவில் தான் இறைமையை நேசிக்கிறோம். நாள் என்னும் இந்த காலத்தை, நமக்கு அருளப்பட்ட இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த காலத்தை நாம் அலட்சியம் செய்துவிட்டு, இதனை வரவேற்காமல், இதனை கொண்டாடாமல், இதனை நேசியாமல், இதனை மதிக்காமல், இதனை பெற்றுக்கொள்ளாமல், இதனை ஏற்றுக்கொள்ளாமல், இதனை உதாசீனம் செய்துவிட்டு, கடவுளே உன்னை நான் நேசிக்கிறேன், கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன், கடவுளே உன்னை நான் போற்றுகிறேன் என்று எவ்வளவு இறை போற்றிகளை நம்முடைய உதடுகள் உதிர்த்தாலும் அதனால் எந்த உபயோகமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதன்மையாக இந்த வாழ்வு என்பதில் நமக்கு கிடைக்கிற காலமே கடவுள் என்பதை உணர்ந்து காலத்தை அரவணைப்பு செய்ய வேண்டும். இந்த நாளை நாம் நேசிக்க வேண்டும். இறைவா, இந்த ஒரு புதிய நாள், இந்த திங்கட்கிழமை, இந்த ஜூன் மாதம், இந்த முதல் தேதி எனக்கு அருளப்பட்டிருக்கிறதே, இந்த நாளாக நீ என்னிடத்தில் வந்திருக்கிறாயே. நாள் இருந்தால்தான் நமக்கு கோலங்கள், கோள்கள், ஞானங்கள், இந்த ஞானத்தில் உள்ள படைப்புகள், இதில் உள்ள அனுபவங்கள் அத்தனையும். ஆகவே நாள் என்கிற ஒன்றாக என்னிடத்தில் நீ வந்து சேர்ந்திருக்கிறாயே என்று இந்த நாளை பற்றுவதில், இந்த நாளை பரவசமாக நாம் அரவணைத்துக் கொள்வதில் இறைமையின் மீது உண்மையிலேயே நம்முடைய நேசத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம்.
அது மட்டுமல்லாமல் இந்த நாள் என்றால் இந்த நாளில் இறைமைதான் என்னை இருக்க வைத்திருக்கிறது, உங்களை இருக்க வைத்திருக்கிறது, இந்த உலகத்தை இருக்க வைத்திருக்கிறது. இங்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையான சூழல்கள் வழங்கப்படுகிறது, சந்தர்ப்பங்கள் அருளப்படுகிறது, வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் வெவ்வேறாக இருக்க போகிறார்கள். அந்த மனிதர்கள் வழியாக நாம் அடைய போகிற, நாம் பெறப்போகிற படிப்பினைகள், அனுபவங்கள், சுகங்கள், துக்கங்கள் வெவ்வேறாக இருக்க போகிறது. இதனை யார் திட்டம் செய்வது என்று என்றாகிலும் யோசித்திருக்கிறீர்களா? இத்தனை கோடி மனிதர்களுக்கும் இத்தனை கோடி விதமான வெவ்வேறுபட்ட சந்தர்ப்ப சூழல்கள், வெவ்வேறுபட்ட மனித உறவுகள், அந்த உறவுகளோடு ஏற்படுகிற பல்வேறு விதமான வேறுபட்ட அனுபவங்கள், நுகர்வுகள், இவைகளெல்லாம் நமக்கு அருளப்படுகிறது. இவைகளை நாம் எவ்வாறு கண்ணோக்குகிறோம்? இவைகளை நாம் எவ்வாறு அரவணைக்கிறோம்? இவைகளை நாம் அரவணைக்கிறோமா, அலட்சியம் செய்கிறோமா, ஏற்கிறோமா, ஒதுக்குகிறோமா, இவைகளை நாம் நேசிக்கிறோமா, வெறுக்கிறோமா என்பதில் தான் உண்மையிலேயே இறைமையின் மீது நாம் எத்தனை நேசம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். சரியா? ஆக உண்மையிலேயே கடவுளை நீங்கள் நேசிக்க விரும்பினால், கடவுளுக்கு உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த விரும்பினால், முதன்மையாக உங்களுக்கு அருளப்படுகிற ஒவ்வொரு நாளையும், காலத்தை முதன்மையாக முழுமையாக ஏற்று அரவணைத்து அன்பு செய்யுங்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு அருளப்படுகிற உங்களுக்கான அந்த தனித்தன்மையான சந்தர்ப்ப சூழல்கள், நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு ஏற்படுகிற அனுபவங்கள், உங்களுக்கு அனுகூலமாகிற காரியங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வுகள் அத்தனையும் தனித்தன்மையாக வரவேற்று ஒவ்வொன்றையும் நீங்க அரவணைத்து நேசியுங்கள். ஏனென்றால் எதையுமே நாம் திட்டமிடவில்லை, எதுவுமே நம்முடைய உடைமை இல்லை, எதுவுமே இங்கு நம்மால் ஆனதில்லை. நாம் உடல் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உடலால் தான் அனைத்தையும் நாம் அணுகுகிறோம். ஆனால் இந்த உடலே உன்னுடைய என்னுடைய உடைமை இல்லை. உடலினுடைய உண்மை தன்மையை முதன்மையாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உடலே உன்னுடைய என்னுடைய உடைமை அல்ல. இது தானாகவே அமைந்தது, இது தானாகவே இருக்கிறது, இது தானாகவே இருந்தது, இது தானாகவே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, இது தானாகவே நம்மை விட்டு கடன்று போகக்கூடியது. ஆக இது நமக்கான உடைமை அல்ல. ஆக இந்த நமக்கான உடைமை அல்லாத இந்த உடலில் இருந்து இந்த உலகத்தை அனுபவித்துக் கொள்ளுகிற ஒரு சுதந்திரம், ஒரு வாய்ப்பு இறைமை நமக்கு வழங்கி இருக்கிறதை எண்ணி, இந்த உடலால் எதனையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணுகுகிறீர்களோ, எதனையெல்லாம் நீங்கள் நுகர்கிறீர்களோ, அனைத்தையும் அரவணைத்து, அனைத்துக்கும் நன்றியா இருந்து, அனைத்தின் மீதும் நேசத்தை தெரியப்படுத்துங்கள். உண்ணுகிற உணவு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, நீங்கள் தொடுகிற மனிதர்கள், நீங்கள் தொடுகிற பொருட்கள், உங்களை வந்து சேருகிற சந்தர்ப்ப சூழல்கள், உங்களால் அணுகப்படுகிற அனைத்தையும் இறைமையாகவே கருதி, கடவுளாகவே கருதி, எதுவும் அவனன்றி, அவனால் அன்றி, அவனுடையதன்றி வேறேதும் இல்லை என்பதை உணர்ந்து அனைத்தையும் அரவணையுங்கள். சரியா? உங்களுக்கென்று அருளப்படுகிற காலம், நாள், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கென்று வாய்க்கின்ற சந்தர்ப்ப சூழல்கள், அந்த சந்தர்ப்ப சூழல்களிலே நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள், உங்களோடு தொடர்புபடுகிற உடைமைகள், பொருட்கள், படைப்புகள் அனைத்தையும் எவ்வாறு அரவணைக்கிறீர்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நேசிக்கிறீர்களோ, அன்பு செய்கிறீர்களோ, அதன் மீது நீங்கள் நாட்டம் கொள்ளுகிறீர்களோ, அதிலே இறைமையை நீங்கள் கண்ணோக்குகிறீர்களோ, அதுதான் உண்மையிலேயே இறைமையின் மீது நாம் வெளிப்படுத்தும் அன்பாக, பாசமாக இருக்கிறது. காலத்தை உதாசீனம் செய்துவிட்டு, காலத்தில் நமக்கு அருளப்படுகிற சந்தர்ப்ப சூழல்களை, வாய்ப்புகளை நாம் அலட்சியம் செய்துவிட்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கென்று நம்மோடு தொடர்பு படுகிற படைப்புகளை நாம் உதாசீனம் செய்துவிட்டு, அலட்சியம் செய்துவிட்டு, அவைகளை கவனியாமல், அவைகளை மதியாமல், அவைகள் மீது அன்பு செய்யாமல், அவைகள் மீது வெறுப்பை நாம் காண்பித்துவிட்டு, அவைகளை நாம் நமக்கானதாக கருதாமல், ஏதோ வருகிறது என்று அதன் மீது நாம் கண்ணோட்டமே வைக்காமல், கவனமே செலுத்தாமல், அவைகளை பாராமுகமாக நாம் விட்டுவிட்டு, கடவுளை நினைப்பதில், கடவுளை நோக்குவதில், கடவுளை கருதுவதில், கடவுளை போற்றுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் கடவுள் வேறாக, காரியங்கள் வேறாக இல்லை.
கடவுள் வேறாக, காலங்கள் வேறாக இல்லை. கடவுள் வேறாக, நமக்கு அருளப்படுகிற கருணையான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், உறவுகள், உடைமைகள், இந்த உலகத்தின் இயக்கங்கள் வேறாக இல்லை. அனைத்திலும் அவன் கலந்து கரைந்து அவனே இவைகளாக நம்மிடத்தில் வருகிறபடினால் இவைகளை ஏற்றுக்கொள்வதுதான் இறைவனை ஏற்றுக்கொள்வது, இவைகளை நேசிப்பதுதான் இறைவனை நேசிப்பது, இவைகளோடு புழங்குவதுதான் இறைமையோடு புழங்குவது. இவைகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோமோ, அரவணைக்கிறோமோ, அவ்விதத்தில் நாம் இறைமையை அரவணைக்கிறோம், அணுகுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நமக்கு வாய்க்கிற மனிதர்களை நாம வெறுக்கிறோம், நமக்கு வாய்க்கிற சந்தர்ப்ப சூழல்களை நம்ம வெறுக்கிறோம், அலட்சியம் பண்ணுகிறோம், நமக்கு ஏற்படுகிற அனுபவங்களை நம்ம வெறுக்கிறோம், நம்மால் செய்யப்பட வேண்டிய வேலைகளை நம்ம நொந்துக்கிட்டு வெறுத்து அலட்சியமா செய்யறோம். இது எல்லாம் இப்படி செஞ்சுட்டு, கடவுளே நான் உன்னை நேசிக்கிறேன், கடவுளே நீ என் மேல அன்பா இருக்கிற, கடவுளே நீயும் நானும் உறவா இருக்கிறோம், நீ தான் எனக்கு நெருக்கம், அப்படின்லாம் உதட்டுல ரொம்ப பெரிய உதிர்ப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரியா? இதுதான் பாசாங்கு, இதுதான் இரட்டைத்தன்மையான வாழ்க்கை. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அனைத்துமாக அவனே இருக்கிறான் என்னும் போது அனைத்திலும் அவனை அரவணைக்கிறோமா? அனைத்துமாக அவனே என்னிடத்தில் வருகிறான் என்னும் போது அனைத்துமாக வருகிற அவனை நான் அரவணைத்து நேசித்தேனா? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு நுழைந்து அவனோடு நான் தங்கி அவனோடு நான் உண்ணுவேன் என்று குறிப்பிட்டிருப்பது போல, கடவுள் காலமாக, நாளாக, இந்த சூன் மாதத்தின் முதல் நாளாக என்னிடத்தில் வந்திருக்கிறான். நான் வரவேற்றேனா? நான் நேசித்தேனா? நான் மதித்தேனா? நான் கொண்டாடினேனா? கடவுள் இந்த நாளில் இந்த முதன்மை நன்றி உணர்வு கூடுகையாக என்னிடத்தில் அவன் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை நான் வரவேற்றேனா? இதிலே நான் நுகர்ந்தேனா? இதை நான் கொண்டாடினேனா? இதை நான் ஏற்றுக்கொண்டேனா? இன்றைய காலை உணவாக என்னிடத்தில் வருகிறான். இன்றைய வேலையாக, இன்றைய காலை ஒரு செயலாக, ஒரு வினையாக என்னிடத்தில் வருகிறான். இன்றைக்கு நான் சந்திக்கும் ஒரு மனிதர்கள் வழியாக அவன் மனிதர்களாக என்னிடத்தில் வருகிறான். படைப்புகளாக என்னிடத்தில் வருகிறான். சூரியனாக அவன் என்னிடத்தில் வந்திருக்கிறான். மழையாக என்னிடத்தில் வர இருக்கிறான். இப்படி கால பருவ சூழலாக, இயற்கையின் அனைத்து அம்சங்களாக, என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம் நுகர்கிற அனைத்து நுகர்வாகவும் அவனே வருகிறானே. அதனை நான் மதித்தேனா? அதனை நான் கொண்டாடுகிறேனா? அதனை நான் அரவணைக்கிறேனா? அதிலே நான் என் மனதை எவ்வளவு செலுத்துகிறேன்? அதிலே என் மனம் எவ்வளவு நாட்டம் கொள்கிறது? எவ்வளவு அன்பு செய்கிறது? அன்போடு ஒரு வேலையை செய்யாததை விட பிச்சை எடுப்பது மேல் என்கிறார் ஒருவர். எந்த ஒரு வேலையும் நீங்கள் அன்போடு செய்ய முடியாவிட்டால் வேலை செய்கிறவர்கள் சம்பாதித்து கொடுக்கிற பிச்சையை பெற்றுக்கொண்டு வாழுங்கள் என்கிறார். ஆக எந்த ஒன்றையும் நீங்கள் அன்போடு செய்யுங்கள், இறைமையின் அன்போடு செய்யுங்கள், இறைமையே நேசிக்கும் அன்போடு செய்யுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள். உங்கள் உணவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய சந்தர்ப்பத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இறைவனை அன்பு செய்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்கும் காரியங்களை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீர்கள். கடவுளை அன்பு செய்வது என்பது வாழும் நடைமுறை வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் ஒத்துக்கொண்டு அவைகளோடு ஒத்திசைவு கொண்டு அவைகள் மீது நீங்கள் கொள்கிற நேசம்தான் கடவுள் மீது கொள்கிற நேசம். கடவுளை வாழ்வில் இருந்து பிரிக்காதீர்கள், நடைமுறை செயல்பாடுகளில் இருந்து பிரிக்காதீர்கள், காலத்தில் இருந்து பிரிக்காதீர்கள், பிரித்து பார்க்காதீர்கள். உங்களுடைய வேலையில் இருந்து கடவுளை பிரிக்காதீர்கள், உங்கள் உணவில் இருந்து கடவுளை பிரிக்காதீர்கள், உங்களுடைய உணர்வில் இருந்து கடவுளை பிரிக்காதீர்கள், உங்களுடைய உறவுகளில் இருந்து கடவுளை பிரிக்காதீர்கள். நீங்கள் அனுபவித்துக் கொள்ளும் ஒவ்வொரு உடைமைகளில் இருந்தும் கடவுளை பிரிக்காதீர்கள், தூரப்படுத்தாதீர்கள். அதுதான் உதாசீனம், அதுதான் புறக்கணிப்பு, அதுதான் அலட்சியம். அதை ஒருபோதும் செய்யாதீர்கள், அதை ஒருபோதும் செய்யாதீர்கள். கடவுள் அனைத்துமாக இருக்கிறான், கடவுள் அனைத்துமாக என்னிடத்தில் வருகிறான். கடவுளே எனக்கான காட்சியை அருளுகிறான், கடவுளே எனக்கான ஓசையை அருளுகிறான், கடவுளே எனக்கான சுவையாக மாறி வந்திருக்கிறான், கடவுளே எனக்கான தொடு உணர்ச்சியாக மாறி வந்திருக்கிறான். அவனே தென்றலாக என் மீது வீசுகிறான், அவனே வெப்பமாக என் மீது ஒளிர்கிறான், அவனே அனைத்துமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அனைத்தையும் அன்பு செலுத்துங்கள், அனைத்தையும் அரவணையுங்கள். அணுவாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நுகர்ச்சியையும், ஒவ்வொரு நகர்வையும், ஒவ்வொரு நாளின் நமக்கு
ஏற்படுகிற அனைத்து விதமான காரியங்களையும் எவ்வளவு நாம் அன்பு செலுத்தி அரவணைக்கிறோமோ அவ்வளவும் நாம் கடவுளில் அன்பு கூறுகிறோம். கடவுளில் அன்பு கூறுகிறோம். கடவுளில் அன்பு கூறும்போதுதான் அந்த அன்பின் விளைவு நம்முடைய இதயத்தை நிறைத்து, நம்முடைய உடலை நிறைத்து, நம்முடைய வாழ்வை நிறைத்து, அன்பு வழிந்தோடும் ஒரு பாத்திரமாக இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் அது நிலை நிறுத்தும். எதன் மீதும் வெறுப்பு செலுத்திவிட்டு நீங்கள் இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். எதனையும் பகைத்து ஒதுக்கிவிட்டு இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். உண்மையிலேயே இறைவன் மீது நாம் அன்பு கொண்டவர்கள் என்றால் இந்த இகத்தில் நமக்கு வாய்க்கிற அத்தனையின் மீதும் நாம் அன்புள்ளவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுளற்ற ஒன்று இந்த களத்தில் இல்லையே, இந்த காலமாக இல்லையே, இந்த வாழ்வில் நமக்கு எதுவுமாக இல்லையே, அனைத்தும் கடவுளாகத்தானே இருக்கிறது என்னும் போது கடவுளை நேசிக்கிற ஒருவரால் எப்படி காரியத்தை வேலையை நேசிக்காமல் இருக்க முடியும்? கடவுளை நேசிக்கிற ஒருவரால் எப்படி அவருடைய உறவுகளை நேசிக்காமல் இருக்க முடியும்? கடவுளை நேசிக்கிற ஒருவரால் எப்படி அவருடைய காரியங்களை நேசிக்காமல் இருக்க முடியும்? கடவுளை நேசிக்கிற ஒருவரால் எப்படி இந்த நாளின் சந்தர்ப்ப சூழல்களை, வாய்ப்புகளை நேசிக்காமல் இருக்க முடியும்? அவ பொய்யாகி போகும் அல்லவா? நாம் கடவுளத்தில் அன்பு கூறுகிறோம் என்பது பொய்யாகி போகும் அல்லவா? உண்மையிலேயே நாம் கடவுளத்தில் அன்பு கூறுவது மெய் என்றால் கடவுள் அருளுகிற, கடவுளே அவதாரமாக வந்திருக்கிற நாளையும் நாளின் அத்தனை வாய்ப்பு சந்தர்ப்ப சூழல்களையும், உறவுகளையும், உடைமைகளையும், உலகத்தையும், உலகத்தில் உள்ளவைகளையும், சரியா? பொதுவா இங்க என்ன சொல்லிட்டாங்க? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லிட்டாங்க. சரியா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மை என்ன? உலகம் என்பது, உலகத்தில் உள்ளவைகள் என்பது இறைமைக்கு தூரப்பட்டதல்லவே, மாறுபட்டதல்லவே, வேறுபட்டதல்லவே. அனைத்தும் அவனுடைய வெளிப்பாடுகள், அனைத்தும் அவனுடைய அவதாரங்கள், அனைத்திலும் இயக்கமாக, ஆற்றலாக, அறிவாக, அதனுடைய உயிராக, அதன் தன்மையாக, அதன் பண்பாக அவன் தானே விளங்கி கொண்டிருக்கிறான். ஆக அனைத்திலும் அவனை பார்க்க வேண்டும், அனைத்திலும் அவனை அரவணைக்க வேண்டும், அனைத்திலும் அவனை வரவேற்க வேண்டும், அனைத்திலும் அவனில் அன்பு கூற வேண்டும். அதுதான் உங்களையும் என்னையும் உண்டாக்கிய இறைமையினிடத்தில் முழுமையாக அன்பு கூறுதலாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கொண்டாடுங்கள். உங்கள் நாளை நீங்கள் முழுமையாக அரவணைத்து அன்பு செய்து கொண்டாடுங்கள். உங்களுடைய வேலைகளை முழுமையாக அன்பு செய்து கொண்டாட்டமாக செய்யுங்கள். நீங்கள் நுகர்கிற, நீங்கள் அனுபவிக்கிற அத்தனையோ முழுமையாக அரவணைத்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எதன் மீதும் வெறுப்பை செலுத்தாதீர்கள், எதனையும் அலட்சியம் செய்யாதீர்கள், அனைத்தையும் அரவணைத்து வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவனை நீங்கள் நெருக்கமாக கொண்டவர்களாக, நெருக்கமாக அன்பு செய்கிறவர்களாக அந்த உணர்வு நீங்காமல் உங்களால் வாழ முடியும். இறைமை அதற்கான வாய்ப்பாகத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் காலத்தை அருளி இருக்கிறது. இந்த நாள், இந்த காலம் இழந்து இந்த மண்ணை விட்டு, இந்த புவியை விட்டு, இந்த உடல் சூழலை விட்டு நீங்கினோர் இந்த உலகத்தில் ஏராளமானோர். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம், உணர்வோடு இருக்கிறோம், உணர்ச்சியோடு இருக்கிறோம், உடலில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம் என்றால் நாம் இதன் வழியாக இந்த தன்மையில் இறைமையை அனுபவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருப்பதை உணர்ந்து இந்த நாளை கொண்டாடுங்கள், இந்த மாதத்தை கொண்டாடுங்கள், அதுவும் அணு அணுவாய் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு நகர்வையும் நீங்கள் கவனித்து, விழிப்புணர்வோடு கவனித்து ருசியுங்கள், விழிப்புணர்வோடு கவனித்து ரசியுங்கள், விழிப்புணர்வோடு கவனித்து அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் விழிப்புணர்வோடு கவனியுங்கள். இந்த வாய்ப்பு எனக்கு வந்திருக்கிறது, இந்த நபரின் இடத்தில் வந்திருக்கிறார், இவர் இந்த மாதிரி தொடர்பு கொள்கிறார், இவர் இந்த மாதிரி உரையாடுகிறார், இவர் இந்த மாதிரி எண்ணத்தை உள்வைத்து ஒன்றை வெளிப்படுத்துகிறார். எதுவானாலும் சரி கவனியுங்கள், விழிப்புணர்வோடு கவனியுங்கள். அதனை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள், அதனை அவமதிக்காதீர்கள், அதனை நீங்கள் ஒதுக்காதீர்கள். அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு அரவணைத்து அன்பு செய்து பாருங்கள். அவர் எப்படி வேணுமா இருக்கட்டும், உறவுகள் எப்படி வேணா இருக்கட்டும், அவங்க என்ன வேணா செலுத்தட்டும், அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும். ஆனால் அது உங்களை நோக்கி ஏன் வருகிறது என்பதை விழிப்புணர்வோடு கவனித்து, அது எதுவாக வருகிறதோ அதுவாகவே ஏற்று அதன் மீது அன்பு மட்டும் செலுத்தி பாருங்கள். அந்த அன்பு நீங்கள் உள்ளத்தில், என்னிடத்தில் எதுவெல்லாம் வருகிறதோ, யாரெல்லாம் வருகிறார்களோ அதையெல்லாம் நாம் இறைமையாக கருதி, என் கடவுளாக கருதி, என் படைப்பாளனாக கருதி, என் தந்தையாக, என் தாயாக, என் மனவளனாக கருதி அதன் மீது நான் அன்பு செலுத்துகிறேன். அந்த அன்பு இறைமைக்கு உரியது என்று சொல்லுங்கள். நான் எதன் மீதெல்லாம் அன்பு செலுத்துகிறேனோ அந்த அன்பெல்லாம் இறைமைக்கு உரியது.
நான் உண்ணுகிற உணவின் மீது அன்பு செலுத்துகிறேன்னா அந்த அன்பு இறைமைக்கு உரியது. நான் குடிக்கும் தண்ணீரின் மீது அன்பு செலுத்துகிறேன்னா அந்த அன்பு இறைமைக்கு உரியது. என்னிடத்தில் பழகுகிற இன்றைக்கு நான் சந்திக்கிற மனிதர்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன்னா அந்த அன்பு இறைமைக்கு உரியது. நான் இன்றைக்கு செய்கிற வேலையை அன்பு கொண்டு செய்கிறேன்னா அது இறைமைக்கு உரியது. எல்லாம் இறைமைக்கு உரியது, இறைமைக்கு உரியது என்கிற நினைப்போடு எண்ணத்தோடே நீங்கள் அன்பு செய்து பாருங்கள். இறைமையை உங்களை விட அதிகமாக அன்பு செய்வோர் யாராக இருக்க முடியும்? கொண்டாடுவோர் யாராக இருக்க முடியும்? அரவணைப்போர் யாராக இருக்க முடியும்? வாழ்விற்கு நெருக்கமாக இறைமையை வைத்து வாழ்வதுதான் உண்மையான அன்பின் வாழ்க்கை. வாழ்விற்கு தூரப்படுத்திவிட்டு நாம் வாயார வாழ்த்தி பாடுவது இறைமையின் மீது அன்பு செலுத்தும் வாழ்க்கையாக ஒருபோதும் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு முழுமையாக வாழ்க்கையை கொண்டாடுங்கள், நாட்களை கொண்டாடுங்கள், மாதங்களை கொண்டாடுங்கள், சந்தர்ப்ப சூழல்களை கொண்டாடுங்கள். அதன் வழியாக அவைகளை நமக்கு அருளிய இறைமை கொண்டாடப்படுகிறது, இறைமை அன்பு செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பது போல வாழ்வுக்கு நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ அப்படியே வாழ்வை அளித்தவனுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்களோ அவ்வளவே இந்த நாளை அளித்தவனை நீங்கள் மதிக்கிறீர்கள். இந்த நாளை எவ்வாறு நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ அவ்வளவே இந்த நாளை அருள் செய்தவனை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். இந்த நாளை எவ்வளவு அரவணைத்து அன்பு செய்கிறீர்களோ அவ்வளவே இந்த நாளை அருளி செய்த ஆண்டவனை நீங்கள் அன்பு செய்து அரவணைக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையையும் ஆண்டவனையும் வேறு வேறாக பிரிக்காமல் வாழ்க்கையின் வழியாகவே அவனை அன்பு செய்து அரவணைத்து வாழும் பழக்கத்துக்கு, பயிற்சி முறைக்கு, நடைமுறைக்கு வாங்க என்று இந்த புதிய நாளில், இந்த புதிய காலையில் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. இறைமை உங்களுக்கு அருள் புரியட்டும். அனைத்துமாக உங்கள் வாழ்வை அவன் சூழ்ந்து அரவணைத்து பல்வேறு நிலைகளில், பல்வேறு சந்தர்ப்ப சூழல்களோடு, பல்வேறு மனிதர்கள், பல்வேறு காரியங்கள், பல்வேறு தேவைகள், பல்வேறு தேடல்கள் வழியாக ஒரு சுழல் காற்று சுழற்றுவது போல உங்களை அவன் சுழன்று கொண்டே இருக்கிறான். உங்களை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறான். யாவுமாக உங்களை நோக்கி அவன் வந்து கொண்டே இருக்கிறான். வளமாக, நலமாக, வாய்ப்பாக, காரியமாக, வேலையாக, அதுவாக, இதுவாக, அவராக, இவராக, அனைத்துமாக இறைமை உங்களை சூழ்ந்து அரவணைத்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து அனுபவித்து வாழ எல்லாம் வல்ல இறைமை நம்ம எல்லாருக்கும் நல்ல புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.